மனிதர்களுக்கு முதல் கற்பனை வேண்டியிருக்கு. கற்பனையின் வழியாகத்தான் மனிதர்கள் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியும், ஒன்றை விளங்கி கொள்ள முடியும். அந்த கற்பனையவே இந்த சமூகம் பிடிங்கிச்சு. வியத்தல் இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை. வியத்தல் அற்றுப்போன சமூகம். மொத்த சமூகத்துலையும் எங்கேயாவது வியப்பு இருக்குன்னு பாருங்க, வியப்பே இல்லை. ஒரு பழைய நாட்டுப்புற கதை ஒன்று இருக்கும். ஒருத்தன் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட மாட்டான். இந்த ஊரில் ஒரே கோபம், அவனை பார்த்து எதுக்குமே ஆச்சரியப்பட மாட்டான். அவனை எப்படியா ஆச்சரியப்பட வைக்கணும்னு சொல்லி அவன் கடல் பார்த்ததில்லை, கண்ணை கட்டி கொண்டு போய் அவனை கன்னியாகுமரியில் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு கண்ணை ஊற்றி விட்டுருவான். அப்படியே பார்ப்பான், இந்த பக்கம் பார்த்துட்டு, நேற்று ராத்திரி மழை அடித்து பேஞ்சிருக்கும் போல இருக்கே அப்படின்லாம். சமூகத்தை மொத்தத்துக்குமான மனநிலை தான். எதுக்குமே வியக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இந்த சமூகம். வியத்தல் மனித குலத்தினுடைய அடிப்படை. வியத்தல்ல தான் பல விஷயம் நடக்கும். ஒரு எழுத்தாளரை பார்த்து வியக்கலாம், ஒரு இயற்கையை பார்த்து வியக்கலாம், ஒரு ஓவியத்தை பார்த்து வியக்கலாம். வியக்கிறதுக்கு, ஏன்னா வியக்க அளவுக்கு நான் ரொம்ப தீவிரமாக நான் கடவுள் நம்பிக்கையற்றவன், மத நம்பிக்கையற்றவன். ஆனால் வருடத்திற்கு ஒரு 100 கோவிலாவது போவேன். சிற்பங்களை பார்ப்பதற்காக போவேன். அதுக்கு ஒரு